வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் வரலாறில் 3ஆம் ஹென்ரியோட ஆட்சி காலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. 3ஆம் ஹென்றி இங்கிலாண்டை 1216 1272 வரைக்கும் ஆண்டார். இவர் கிங் ஜானோடைய மூத்த மகன். இவர் 3 விஷயத்துக்கு ரொம்ப பிரபலமாக பேசப்படுறாரு. ஒன்று இவர் ரொம்ப கடவுள் பக்தி மிக்கவர்ன்றதுனால நிறைய சர்ச்சஸை இங்கிலாண்டில் கட்டினார். அதில் முக்கியமானது இப்போ எட்வர்ட் த கன்ஃபெசர் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேயில் கட்டின இடத்துல அவர் கட்டின அந்த சர்ச்சு. ரெண்டாவது அவரால் தான் இந்த டாமினிக்கன் மாங்ஸும் ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையர்ஸும் இங்கிலாண்டுக்கு வந்தாங்க. அதாவது 13ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பெயினில் இருந்த சென்ட் டாமினிக்கும் அசிசி அதாவது சென்ட் ஃப்ரான்சிஸும் அவங்க இட்டாலியில் அந்த ரிலீஜியஸ் ஆர்டரை அழகாக கொண்டு வந்தாங்க. இதில் இந்த ஆர்டரில் இருந்த மெம்பர்ஸ் நிறைய பேர் இங்கிலாண்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. வெறும் ரிலிஜனில் மட்டும் இல்லாமல் சோஷியல் லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமான பங்கு எடுத்து அவங்க அந்த நாட்டை நல்வழிப்படுத்தினாங்க. ஹென்றி த தேர்டுக்கு டாமினிக்கன்ஸை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தது இந்த ஃப்ரான்சிஸ்கன்ஸ் தான். இந்த டாமினிக்கன்ஸ்லாம் இந்த பிளாக் க்ளோக்ஸ், அதாவது அந்த ஆடை அதை போடுறதுனால அவங்களெல்லாம் பிளாக் ஃப்ரையர்ஸ்னும், இந்த ஃப்ரான்சிஸ்க்கெலாம் க்ரே க்ளோக்ஸ் போட்டதுனால அவங்க க்ரே ஃப்ரையர்ஸ்னும் மக்கள் கூப்பிட்டாங்க. இந்த ஃப்ரான்சிஸ்கன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டவுன்ஸோட வெளிப்புறத்தில் இருந்து அங்கேருந்து ஏழை மக்கள், அப்புறம் உடல்நல சரியில்லாமல் இருந்தவங்களெல்லாம் அவங்க பராமரித்தாங்க. நிறையா பேர் இந்த ஆர்டரில் இருந்தவங்களாம் ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு நல்ல வைத்திய முறைகளை கற்றுக்கிட்டாங்க. எத்திரிக்க சொல்லப்போனால் இந்த ஃப்ரான்சிஸ்கன்ஸ் தான் மிடிவல் இங்கிலாண்டோடைய மருத்துவர்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. நிறைய பேர் அவங்க படிப்பு மூலமாக முக்கியமான ஆட்களாக ஆனாங்க. ஒருத்தர் அதில் நம்ம சொல்லணுன்னா ஒரு ஃப்ரையரு, அவர் ரோஜர் பேக்கன். அவர் தான் அந்த காலகட்டத்தில் இருந்த சிறந்த சயின்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஆக்ஸ்ஃபோர்டில் 1294 இறந்தார். 3வது முக்கியமான விஷயம் இவரோட ஆட்சி காலத்தில் நடந்தது என்னென்னா, முதல் பார்லிமெண்ட்டை அவர் கூட்டினது இவர் தான். இவருடைய பிரதர் இன் லாவான சைமன் டி மான்ஃபர்ட்டை வச்சு அவர் 1265 முதல் பார்லிமெண்ட்டை ஒன்று சேர்த்து கூட்டினார். அதுக்கு மான்ஃபர்ட் என்ன பண்ணார்னா, ஒரு ஷயர், ஒரு சிட்டி, ஒரு பரோலேருந்தும் 2 ரெப்ரசன்டேட்டிவை பிரதிநிதியை அவர் கூப்பிட்டார். அதாவது அவங்க விருப்பப்படி அவங்களே முன் வரணும். அவங்க இந்த பேரன்ஸ்னால் தளபதி மாதிரி இருக்கிறவங்க, அந்த பிஷப்ஸோடு அவங்களும் சேர்ந்து ஒத்துழைச்சி வேலை செய்யணும். இந்த வகையில் அவர் என்ன நினச்சார்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய பேரன்ஸையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு ஒழுங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சார். இந்த காரணத்துக்காகவே 1265 நடந்த பார்லிமெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கிரியேட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் காமன்ஸுன்ற பெருமை மான்ஃபர்ட்டுக்கு தான் போயிருக்கு. ஏன்னா அவர் தான் இந்த பார்லிமெண்ட்டோடைய அந்த மீட்டிங்கை கூட்டினது. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.